எது நீதி, எது அநீதி? சிவசக்திகளின் அவதாரமாக இருந்து கொண்டு அந்த அவதாரத்தையும் ராஜா பிரபு என்று இல்லாமல் அதற்கும் மேற்பட்டு ஜெகதாச்சாரியாராகவே இருந்து கொண்டு வெளி காரியத்திலும் ஒரு தனி மனிதர் 32 வயதுக்குள் எப்படி இத்தனையை சாதித்தார் என்று நாம் பிரமிக்கும்படியாகத்தான் லோக உத்தாரணம் பண்ணிக்கொண்டு தன் தலையை வெட்ட வந்த கபாலிகன் உட்பட எல்லோரிடமும் கருணையையும் பொழிந்து கொண்டு ஆச்சாரியார் சொல்லுகின்றார். நாம் மகா பாவங்களை பண்ணிவிட்டு அம்பாளின் கடற்ற ஆனந்த ராஜ்யத்திற்கு எங்கேயோ தள்ளிப்போய் கிடைக்கின்றோம். அதனால்தான் நாம் தான் இது மாதிரியாக பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கோ சொல்ல தெரியவில்லை. அதனால் இப்படி சொல்லவே வேண்டாதவர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஜீசஸ் நம் பாவத்தை எல்லாம் வாங்கி கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார் என்கின்றார்கள் ஆச்சாரியார். நம் தோஷத்தை எல்லாம் தம்மோல் சுமத்தி கொண்டு அம்பாளிடம் என்னையும் உன் கடாட்சத்தில் மூழ்கடிக்கச் செய் என்கின்றார். அம்பாளின் அருட்பார்வை தன்னாலேயே யாரும் பிரார்த்திக்காமலேயே எல்லோரையும் சென்று அடைகின்றது. அதை கொடு என்று எவரும் வேண்ட வேண்டியது இல்லை. ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய சம்பிரதாயக்காரர்கள் நைச்சிய பாவத்தை ஏற்படுத்தி சொல்லுவார்கள், அதை வற்புறுத்தி சொல்வார்கள். அத்வைதத்தில் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று முரசு கொட்டின பகவத் பாதாள் பக்தராக நிற்கின்ற பொழுது நைச்சியத்தின் விஷயத்தில் எல்லோரையும் மெஞ்சிவிடுகின்றார். எல்லோருக்கும் தள்ளி நிற்பவனான எனக்கும் கூட உன் கடாட்சத்தை செய்து வையம்மா என்கின்றார். அம்பாள் உடனேயே அது சரி, நீயேதான் சொல்லிவிட்டாயே, தானாகவே லோகம் முழுவதையும் கடாட்சிக்கின்றேன். அப்படி இருந்தும் அடியோடு யோக்கியதை இல்லையே என்றுதான் உன்னை தள்ளி வைத்து விட்டேன் நான் என்று சொல்கிறாய். அப்புறம் ஏன் பிரார்த்திக்கின்றாய் என்று கேட்டுவிட்டாள். அவள் அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்வது? இவரிடமிருந்து கவிதையை வரவழைக்கணும் என்றே அவள் அப்படி கிண்டல் செய்தால், அதற்கு பதிலாக யோக்கியதை இல்லை, கேட்கக்கூடாதுதான், இது நீதி சாஸ்திரத்தின்படி சரி. சுத்த அன்புக்கு நீதி அநீதிகள் ஏது? கீதையில் எல்லோரையும் ஒரு போல் பாவிக்கின்ற சம தரிசனத்தை தானே ஞானியின் லட்சணமாக சொல்லியிருக்கிறது என்கின்றார் ஆச்சாரியார். Thanks for watching. Please subscribe.